Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வஉசி தனது மகனுக்கு ஒரு வேலை வேண்டி ஒரு கடிதம் அனுப்புகிறார் பெரியாருக்கு. அந்த கடிதத்தை ஊருக்கே தெரியற மாதிரி இவர் மாட்டி வச்சிருக்கிறாரு. இதான் அவர் கொடுக்குற மரியாதையா? ஒரு தற்குறித்தனமான பேச்சு. ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவி இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்க போகிறதா இருக்கிறாங்க. இப்போ வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா பதவி கிடைக்குமா? எப்படி திமுகவோட ஒரு நல்ல உறவில் நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதே போல் கடந்த காலங்களில் அதிமுகவிலையும் அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது. இப்போ அதிமுகவுடைய நடக்கிற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போ செங்கோட்டையன் வர குரல் எழுப்பியிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த நேரத்திலே அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிட்டு போனார்களோ அந்த நிமிடத்திலிருந்து அதிமுகவை விழுங்கி செரிப்பதற்கு பிஜேபி காய் நகர்த்தி வருகிறது என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு விவசாயம் என்பது மிகுந்த அளவுக்கு நலிவடைந்ததற்கு முதல் காரணம் தொழிலாளர் பற்றாக்குறை. இது எந்த விவசாயியை போய் நீங்கள் ஆய்வு எடுத்தாலும் அதைத்தான் சொல்கிறார்கள். வடபுலத்திலிருந்து வந்திருக்கிற தொழிலாளிகள் இறங்கி வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வ.உ. சிதம்பரனார் 1928 நாகப்பட்டினத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து வீர உரை ஆற்றுகிற பொழுது பெரியாரை பாராட்டி பேசியிருக்கிறார். தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா தலைவர்களும். எனவே இவர் அவர் பேசும்பொழுது ஏன் நான் பெரியாரை குறைச்சி மதிப்பிட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்களே பல அடுக்குகிறார். அவரும் வஉசியை பற்றி பெரியார் புரிந்து கொண்டார், பெரியார் குறித்து வஉசி புரிந்து கொண்டார்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டு பேரும் மரியாதை உள்ளது. வஉசி தனது மகனுக்கு ஒரு வேலை வேண்டி ஒரு கடிதம் அனுப்புகிறார் பெரியாருக்கு. அந்த கடிதத்தை ஊருக்கே தெரியற மாதிரி இவர் மாட்டி வச்சிருக்கிறாரு. இதான் அவர் கொடுக்குற மரியாதையா? எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களுடைய இல்லத்தை, அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை அரசுடைமை ஆக்குகிற பொழுது மிகப்பெரிய போராட்ட களத்தில் விடுதலைக்காக 40 ஆண்டு காலம் தீவாந்திர தண்டனை பெற்ற வஉசியினுடைய வரலாறு சரித்திரத்தை அவர் வாழ்ந்த ஒட்டப்பிடாரத்தில் அவர் இருக்கிற வீட்டிலே நான் கூட போய் பார்த்தேன். அது அரசு அவர் கடித போக்குவரத்து நடத்தியது. அவர் சூரத் மாநாட்டுக்கு போவதற்கு தந்தை பெரியார் தான் உதவி செய்ததற்கு 1919 தந்தை பெரியார் தலைமையிலே போன பொழுது அவரையும் அழைத்து கொண்டு போனார் என்பதெல்லாம் வரலாறு. இதையெல்லாம் அங்கே கண்ணாடி பேழையிலே அது ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொருடைய தலைவர்களுடைய வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவங்கள். அதை போய் இழித்தும் பழித்தும் பேசுவது சீமான் ஒரு மனநோயாளி என்பது. கடித போக்குவரத்து, பல கடித போக்குவரத்து உதவி செய்தது, அதெல்லாம் நீங்கள் வெளியிடுங்க, அதெல்லாம் ரைட்டு. தன் மகன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு வேலைக்கு உதவி கேட்டு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருக்கிறாரு, நீங்கள் சிபாரிசு சொன்னால் வேலை கிடைக்கும், அதை போய் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது தந்தை பெரியாருக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கத்தை காட்டுகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் பழகி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தந்தை பெரியார் மீது வஉசி வைத்திருந்த மதிப்பு, அதை போல வஉசி மீது தந்தை பெரியார் கொண்டிருந்த மரியாதை என்ன என்பதை அந்த ஆவணங்கள் காட்டுகின்றன. எனவே ஆவணத்தை அழிக்கக்கூடாது, அதனாலெல்லாம் குறைவு ஏற்பட்டு விடுது என்று சொல்லுவது என்பது இது ஒரு தற்குறித்தனமான பேச்சு. ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவி இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்க போகிறதா இருக்கிறாங்க. இப்போ வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா பதவி கிடைக்குமா என்னங்கிறது ஒரு பேசுபொருளாக அரசியலில் ஓடி. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிலே எங்கள் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜன்ராஜ் அவர்கள், அவரோடு நானும், கழக பொருளாளராகிய நானும், எங்களுடைய இயக்கத்தினுடைய ஆய்வு மைய செயலாளர் தொழிற்சங்க தலைவர் ஆவடி அந்திரிதாஸ், தேர்தல் பணி செயலாளர் சேஷன், நாங்கள் தான் தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிலே இடம்பெற்று அறிவாலயத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்கள் முதலிலே போய் பேச்சுவார்த்தையை தொடங்குகிற நேரத்தில் முதல் சுற்று பேச்சுவார்த்தையிலே 2 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை தொகுதி எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தோம். 2வது சுற்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நேரத்திலே அவர்கள் மற்ற இயக்கங்களுக்கு, இடதுசாரிகள், விசிக போன்ற அமைப்புக்கு 2 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்கிறோம் என்பதற்கான ஏற்பாட்டில் இருந்தபொழுது நாங்கள் அதை வலியுறுத்தினோம். எங்களுக்கும் 2 மக்களவை வேண்டும் என்று சொன்ன பொழுது, மற்ற கட்சிகளுக்கு எப்படி 2 மக்களவை 2 எம்பிக்களோ அதை போல் உங்களுக்கு 2 எம்பி, உங்கள் கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருக்கிறார். இப்பொழுது மாநிலங்களவையில் அவர் இருக்கிற பொழுது, மதிமுக இடம்பெற்றிருக்கிற பொழுது இன்னொரு எம்பி தொகுதி மக்களவைக்கு
நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம். ஆக அதை ஒப்பந்தத்திலே போட வேண்டாம், மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிகிற நேரத்திலே முடிவெடுப்பார் எங்கள் தளபதி என்று பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள். எனவே நாங்கள் நிறைந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். மீண்டும் ராஜ்யசபா நிச்சயமாக வைகோ அவர்களுக்காக மறுமலர்ச்சி திமுகவுக்கு அவர்கள் 1+1 என்பது ஒப்பந்தத்திலே கையெழுத்திடாவிட்டாலும் கூட அந்த நேரத்தில் 24 பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது உங்களுக்கு ராஜ்யசபாவிலும் மறுமலர்ச்சி திமுக சார்பில் தலைவர் வைகோ அவர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மக்களவைக்கு ஒரு சீட்டு நாங்கள் ஒதுக்குற பொழுது உங்களுக்கு 2 MP வந்து விடுகிறது. MP பதவிக்காலம் முடிகிற நேரத்தில் முடிவெடுப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது 2 தலைமை எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களும் திமுகவினுடைய தலைவர் அவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்று நாங்கள் மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரை நம்பிக்கையோடு இருக்கிறோம். எப்படி திமுகவோட ஒரு நல்ல உறவில் நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதே போல் கடந்த காலங்களில் அதிமுகவிலையும் அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது. இப்போ அதிமுகவுடைய நடக்கிற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போ செங்கோட்டையன் வரை குரல் எழுப்பியிருக்கிறார். அதிமுக ஒரு வலிமையான தலைமையை பெற்றிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு என்ன ஏர்ந்ததெல்லாம் நாட்டுக்கு தெரியும், அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் தெரியும். எப்பொழுது ஒரே வரியிலே சொல்லப்போனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த நேரத்திலே அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிட்டு போனார்களோ அந்த நிமிடத்திலிருந்து அதிமுகவினுடைய அரசியல் அசைவுகளை தீர்மானிப்பது அதிமுக கிடையாது, வெளியிலிருந்து என்று சொன்னால் அது யார் என்று உங்களுக்கு தெரியும். எனவே அந்த நிமிடத்திலிருந்து இவர்களுடைய குடுமி பிடி என்பது டெல்லிக்கு போய்விட்டது, பிஜேபிக்கு போய்விட்டது. அதை இன்றைக்கு கூட நம்முடைய OPS அவர்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அமித்ஷாவே சொன்னார் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக இவர்கள் அந்த பிடியை கொண்டு போய் டெல்லியிலே கொடுத்து விட்டார்கள். அவர்கள் ஆட்டுவிக்கிறார்கள். என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு அதிமுக பழையபடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் திராவிட இயக்கம் என்றால் அரசியல் ரீதியாக களத்திலே நின்று வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தது, அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அந்த இடத்திற்கு வர வேண்டும், ஆட்சி பொறுப்பை பிடிக்க வேண்டும், தமிழ்நாட்டை காஷ்மீர் மாதிரி கைப்பிடிக்கில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா திமுகவை நெருங்க முடியவில்லை. ஆனால் அதிமுக என்கிற அமைப்பை சிதிலமடைய செய்துவிட்டால், அதிமுக என்கிற அமைப்பினுடைய அடித்தளம் நொறுங்கிவிட்டால் அந்த இடத்திற்கு நாம் உட்கார்ந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதை நோக்கி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் பாதையை செப்பனடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். 1993 அப்பொழுது இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பத்திரிகை வந்து கொண்டிருந்தது, வார ஏடு. அதில் கோவிந்தாச்சாரியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், RSSலே தீவிரமாக பணியாற்றி RSSனுடைய துணைத் தலைவராக இருந்தார். அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். எப்பொழுது 1993 செப்டம்பர். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார், எங்களுடைய செயல் திட்டம் இன்னும் 30 ஆண்டு காலத்துக்குள் தமிழ்நாட்டில் எங்களுடைய அரசியல் அமைப்பாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிலே அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நீண்டகால செயல் திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம். அந்த செயல் திட்டத்திற்கான வேலைகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்று சொல்லி 1993 சொன்னார். அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையிலே தான் அதிமுகவை விழுங்கி செரிப்பதற்கு பிஜேபி காய் நகர்த்தி வருகிறது என்று நான் கருதுகிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிங்க, திமுகவில் போராட்டம்லாம் நடந்தது. குறிப்பாக சொல்ல போனால் மக்கள் நல கூட்டணி. அதுக்கப்புறம் இப்போ திமுக கூட்டணியில் இணைந்ததுக்கப்புறம் அந்த வீரியம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையிலேயாவது தெரிவிக்கலாம். அந்த அறிக்கை கூட சில நேரங்களில் கடுமையாக இல்லை. ஆளுங்கட்சியில் விமர்சனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுகளும் வருது, விமர்சனங்களும் இருக்குது. அப்படிங்கும்போது மறுமூச்சு கொஞ்சம் அடக்கி வாசிக்குது. இல்லை, அதாவது ஆட்சியினுடைய நிறை குறைகளை அவ்வப்போது எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் சுட்டிக்காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திமுக தொடங்கிய காலத்திலிருந்து 30 ஆண்டு காலத்திலே இப்பொழுது தான் ஆளுகிற கூட்டணியிலே மறுமலர்ச்சி திமுக இடம்பெற்று ஆளுங்கட்சியோடு அணியிலே இருக்கிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் வீரியமாக தலைவர் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்துக்காக நடத்தியது முல்லை பெரியாரை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் சரி, அல்லது ஸ்டெர்லைட் ஆலையை அகற்ற வேண்டும் என்கிற போராட்டமாக இருந்தாலும் சரி, நீட்டினோவுக்காக போராடியதாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் வைகோ தான் எல்லாவற்றையும் தொடங்கி வைப்பவராக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திமுக அந்த வீரியம் குன்றாமல் இன்று வரையில் இருக்கிறது. ஆனால்
ஒரு ஆளுகிற கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் சில கருத்துக்களை அறிக்கை மூலமாக தெரிவிப்பது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட தொடர்பு அமைச்சர்களையும் நேரிலே சந்தித்து அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்திலே அந்த வாய்ப்பு மறுமலர்ச்சி திமுக கிடைத்திருக்கு. எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ அவர்கள் எம்பியாக ஆவதற்கு முன்பே 2022 டிசம்பர் மாதம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு 3000 பேரோடு ஊர்வலம் போனார். வைத்த கோரிக்கை, காட்டுப்பன்றிகளால் விளைநிலங்கள் பாழாகின்றன, சாகுடி செய்யக்கூடிய பயிர்கள் சேதமாகின்றன, விவசாயிகள் நஷ்டமடைகிறார்கள், இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொல்லி 2022 டிசம்பர் மாதம் போனார். அன்றைக்கு கோரிக்கை வைத்தார். இப்பொழுது கடந்த கூட்டத்தொடர் நடந்த நேரத்தில், அதற்கு முன்பு இவர் எம்பி ஆனதற்கு பிறகு இன்றைக்கு எடுத்த நடவடிக்கை என்றால், தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு வேண்டுகோள் விடுத்து அறிக்கை கொடுத்தது மட்டும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் திருமலைக்குமார், பூமிநாதன் போன்றவர்கள் மூலமாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர சொல்லி சட்டமன்றத்திலே அது குறித்து விவாதத்தை தொடங்கி வைத்து மறுமலர்ச்சி திமுக சார்பில் மற்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுத்து காட்டுப்பன்றிகளை 3 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் சுடலாம் என்று ஒரு சட்ட விதிகளை திருத்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி ஒரு அறிக்கை கொடுத்தார். இது எந்த விதத்திலும் விவசாயிகளுக்கு பயனளிக்காது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் 70 விழுக்காடு மாவட்டங்கள் காட்டுப்பன்றியாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்போ எங்கள் மாவட்டமாக இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பகுதிகளிலே மிகப்பெரிய அளவில் மேற்கு தொடர்ச்சி மலையோ அல்லது காடுகளோ இல்லை. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் கடலூர் சிதம்பரம் வட்டங்களிலேயே காட்டுப்பன்றிகளாலே நெற்பயிர்கள் அழிக்கப்படுகின்றன. தினம் தினம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே கேரளாவில் எப்படி உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் உள்ளாட்சிக்கு அதிகாரம் கொடுத்து அந்த காட்டுப்பன்றிகளை சுடலாம் என்று இருக்கிறதோ அதுபோல சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால்தான் பயன் அளிக்கும் என்று சொல்லி உடனடியாக அறிக்கை கொடுத்தார். அதே போல மக்காச்சோளத்துக்கு 1% செஸ் வரி போட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதை நீக்க வேண்டும் என்று சொல்லி தென்காசி, விருதுநகர், நெல்லை மாவட்ட விவசாயிகள் எங்கள் துரை வைகோவிடம் கோரிக்கை வைத்தவுடனே ஒரு அறிக்கை கொடுத்தது மட்டுமல்ல, நேரடியாக துணை முதல்வரை முதலிலே சந்தித்தார் உதயநிதி அவர்களை. அதற்கு பிறகு முதலமைச்சர் சென்னைக்கு திருச்சி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தபோது நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட கோரிக்கை வைத்தார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசை பார்த்து நேரடியாக சொன்னார். நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவசாயத்துறை அமைச்சரையும் நேரடியாக சொல்லி மக்காசோளத்திற்கு 1% அந்த செஸ் வரி நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார். எனவே போராட்ட களத்திற்கு செல்லாமலேயே கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றுகின்ற இடத்தில் ஆளுகிற கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக இடம்பெற்றிருக்கிறதுனால் பார்ப்பதற்கு உங்களுக்கு மதிமுக போராடவில்லை என்று தெரியுமே தவிர, மற்றபடி மறுமலர்ச்சி திமுக ஆட்சியின் பயன்கள் மக்களுக்கு கிடைப்பதற்கு எந்தெந்த இடங்களில் அமைச்சர்களை சந்தித்தோ அதிகாரிகளை சந்தித்தோ தேவையான ஆக்கப்பூர்வ பணிகளிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இன்னொன்றை நான் சொல்ல வேண்டும். 12 மணி நேர வேலை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தவுடன் தலைவர் வைகோ அவர்கள் தான் மிக கடுமையாக அதை கண்டித்து அறிக்கை கொடுத்தார்கள். 8 மணி நேர வேலை என்பதை நிர்ணயம் செய்வதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு பெரிய போராட்டத்தை தொழிற்சங்க வர்க்கம் உலகளாவிய அளவில் நடத்தியது. தமிழ்நாட்டில் முதலில் அந்த 8 மணி நேர வேலையை பெற்றுக் கொடுத்ததற்காக முதலே சென்னையிலே தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலனார் மே தினத்தை முதலிலேயே கொண்டாடியவர். இந்தியாவிலேயே நம்முடைய தொழிற்சங்க தலைவர், சுயமரியாதை இயக்கத்தில் தந்தை பெரியாரோடு கரங்கோர்த்த தலைவர் சிங்காரவேலு தான் கொண்டாடினார். அப்படிப்பட்ட வரலாறு படைத்திருக்கிற தமிழ்நாட்டில் 8 மணி நேர வேலையை பெறுவதற்கு தொழிற்சங்க வர்க்கம் எவ்வளவோ போராடி தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்து பெற்றிருக்கிற அந்த உரிமையை 12 மணி நேரமாக ஆக்குவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது உடனே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்தார். மறுநாளே தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனடியாக அந்த உத்தரவை நீக்கி 8 மணி நேரம் வேலை எப்போது போல் பின்பற்றப்படும் என்று அறிக்கை கொடுத்தார். எனவே ஆட்சி மன்றங்களிலே ஆற்ற வேண்டிய கடமையை மறுமலர்ச்சி திமுக துளி அளவு கூட பின்வாங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி ஒதுக்க முடியும், அது இல்லைன்னா நிதி ஒதுக்க முடியாது அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்றார். தர்மேந்திரன் பிரதான் வந்து சொல்றாரு. இல்லை, ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதில் ஒதுக்கீடு செய்யப்படுகிற அந்த நிதி என்பதிலே
60 விழுக்காடு ஒன்றிய அரசு, 40 விழுக்காடு மாநில அரசு. புதிய கல்விக் கொள்கை வந்ததற்கு பிறகு அந்த நிதி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்கப் பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகளுடைய வளர்ச்சிக்காக, கட்டமைப்புக்காக பயன்படுத்தப்படுகிற அந்த நிதி. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021 PMST என்கிற திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கிற அந்த நிதியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 2020 இவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிற தேசிய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தார்கள். அப்பொழுதே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டன. ஆனால் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வர வேண்டிய ஏறத்தாழ ஏற்கனவே கொடுக்க வேண்டிய கடந்த கல்வியாண்டில் தர வேண்டிய நிதியிலே மீதி இருக்கிற தொகை 149 கோடி. இந்த நடப்பு கல்வியாண்டிலே தர வேண்டிய 2151 கோடி. ஆக ஏறத்தாழ 2400 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தி வைத்திருக்க நேற்றுக்கு வாரணாசியிலே காசி சம்பவம் நிகழ்ச்சிக்கு வந்த ஒன்றிய அமைச்சர், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடத்திலே செய்தியாளர்கள் கேட்ட நேரத்திலே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தர முடியும், இல்லை என்றால் முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது அகந்தையான, ஆணவமான கருத்து என்று சொல்லி எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு அறிக்கை தந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், தேசிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி திட்டத்தை வலியுறுத்துகிறது. தமிழ்நாட்டில் 1957 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானதற்கு பிறகு இருமொழி கொள்கைதான் என்பதை அறிவித்து சட்டமாக்கினார். 1968 ஜனவரி 23 சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறையிலே 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருமொழி கொள்கைதான் இங்கே நடைமுறையில் இருக்கிறது. மத்திய அரசு இந்த கல்விக் கொள்கையை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்தியை திணிக்க முயற்சிக்கிறது, சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சிக்கிறது என்பது முயற்சிக்கிற பொழுது தமிழ்நாடு மிக கடுமையாக இது மாநில கல்வி உரிமையை நசுக்கக்கூடிய செயல் என்று எங்கள் தலைவர் வைகோ அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை அனுமதிக்க முடியாது என்பதற்காக நாங்கள் போராடுகிறோம். இது மத்திய அரசாங்கத்தினுடைய எதேச்சாதிகார போக்கு. மும்மொழி திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு எந்த லாபமும் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டு வாலிபர்கள், இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் சிலிக்கான் வாலி என்று சொல்லப்படுகிற தகவல் தொழில்நுட்பத்துறையிலே அமெரிக்காவிலிருந்து உலக நாடுகள் அனைத்திலேயும் நம் தமிழ்நாட்டு இளைஞர்களால் முன்னணியில் இருக்கிறார்கள். ஒரு கருத்து, குஜராத்திலே ஆகாஷ் படேல் என்கிறவர் ஒரு எழுத்தாளர், அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிற பொழுது சொன்னார், உலகத்தின் எந்த மூலையிலே போனாலும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலே தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நான் யோசித்த நேரத்திலே, ஆய்வு செய்த நேரத்திலே 50 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் தாய்மொழி தமிழ், ஆங்கிலம் இந்த இரண்டு மொழிகள் இருமொழி கொள்கைதான் என்பதை திட்டவட்டமாக முடிவு எடுத்துவிட்ட காரணத்தினால் அந்த இளைஞர்கள் ஆங்கிலத்திலே ஆளுமை பெற்று இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குஜராத்திலே நாங்கள் குஜராத்தி மொழியையும் இந்தி மொழியையும் படித்துவிட்டு நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்று அந்த எழுத்தாளர் எழுதினார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், உலக அரங்கத்திலே இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையை உள்ளங்கையிலே வைத்திருப்பதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடைமுறைப்படுத்திய இருமொழி கொள்கை. எனவே மும்மொழி திட்டத்திற்கு ஒரு நாளும் தமிழ்நாட்டிலே இடம் கிடைக்காது, அனுமதிக்க முடியாது. இதை ஒரு கருவியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக கடும் எதிர்ப்பை சந்திக்க வேண்டி வரும். வடக்குலேருந்து வரவங்களுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. போகிற போக்க பார்த்தா இலங்கையில் நடக்கிற மாதிரி கூட இங்கே நடக்கலாம். அந்த அளவுக்கு தமிழகமும் இடம் கொடுக்குது, எதிர்க்கல அப்படிங்கிற விமர்சனம். வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லா வகையிலையும் இங்கே வடக்குலேருந்து வரவங்களுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. இல்லை, தமிழ்நாடு அரசு இப்பொழுது இந்த அரசு 2021 இந்த அரசு தளபதி தலைமையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு பொதுத்துறை நிறுவனங்களில் தொடர்ந்து அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்களிலே அவர்கள் நெய்வேலி நிலக்கரி நிறுவனமாக இருந்தாலும் சரி, BHL ஆக இருந்தாலும் சரி, ரயில்வேயாக இருந்தாலும் சரி, வடக்கே இருக்கக்கூடியவர்கள் தான் பொறியாளர்களாக, தொழில்நுட்ப பணியாளர்களாக கொண்டு வந்து பணியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளில் பிற மாநிலங்களிலிருந்து வந்து பணியிலே சேருவதற்கான சில வழிமுறைகளை கடந்த அதிமுக ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள். அந்த விதிமுறைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எந்த தொழிலாளியும் எந்த நாட்டுக்கும் எந்த மாநிலத்துக்கும் சென்று பணியாற்றலாம். சட்டப்பூர்வ உரிமை இருக்கிறது, சட்டம் அதை அனுமதிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து குடியேறி உடலுழைப்பு தொழிலாளிகளாக, பாட்டாளிகளாக
பணியாற்றக்கூடியவர்களாக வடபுலத்தை சேர்ந்த இளைஞர்கள், வடபுலத்தை சேர்ந்த தொழிலாளிகள் இருக்கின்ற பொழுது அந்த தொழிலாளிகளை இங்கு இருக்கக்கூடாது, வரக்கூடாது என்று சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு விவசாயம் என்பது மிகுந்த அளவுக்கு நலிவடைந்ததற்கு முதல் காரணம் தொழிலாளர் பற்றாக்குறை. இது நீங்கள் எந்த விவசாயியை போய் நீங்கள் ஆய்வு எடுத்தாலும் அதைத்தான் சொல்கிறார்கள். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்பது சிறப்பாக செயல்படுகிறது. அவர்கள் ஏழ்மையை போக்குகிறது, வறுமையை போக்குகிறது. பெண்கள் அவர்கள் பொருளாதாரத்திலே ஒரு சுயமாக அவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கு எல்லா வகையிலும் அந்த திட்டம் உதவியாக இருக்கிறது. ஆனால் அதை வேளாண்மை துறையோடு இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வைத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு காரணம் வேளாண் விளைநிலங்களிலே பணியாற்றுவதற்கான தொழிலாளர் பற்றாக்குறை இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தஞ்சை அல்லது எங்கள் மாவட்டம் போன்ற காவிரி டெல்டா பகுதிகளெல்லாம் பார்த்தால் வடபுலத்திலிருந்து வந்திருக்கிற தொழிலாளிகள் இறங்கி வயல்வெளிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய பாரிய சமூக சிக்கல். இதை எப்படி களைவது என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அங்கிருந்து வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளிகளை வேலைக்கு இங்கே வைக்கிறார்கள் என்றால் அவர்களை இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்வது என்பது எந்த வகையிலும் அதற்கு ஒரு தீர்வை தராது. இந்த சமூக சிக்கலை களைவதற்கு என்ன வழி, அதற்கு என்ன தீர்வு என்பதை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டும். கருத்துக்களை பார்த்து நன்றி சார். நக்கீரன் இணையதளத்தில் இதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நக்கீரன் குழுமத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.